வணக்கம். இப்போ பித்ரு தோஷம் இருந்தாச்சுன்னா வீட்டில் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும்னா, மன கஷ்டம் இருக்கும், இல்லை பண கஷ்டங்கள் இருக்கும். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து இறக்கும், திருமணம் நடக்கவே செய்யாது. அப்புறம் நிறைய ரொம்ப திக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்களோட ஒரு பிரிவு இருக்கும். குடும்பத்து உறவுகளில் ஒரு தடை ஏற்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், நம்மளுக்கே தெரியாது ஏன் இப்படி இருக்குது, நம்ம இவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்த மாதிரி திடீர்னு இதாகிட்டுன்னா இதெல்லாம் பித்ரு தோஷத்தோட ஒரு இதுதான். அதே நம்ம ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கிரகத்தில் 1, 5, 9 சூரியன் இந்த 4க்குமே பாவத்துவமாக இருந்திருந்தாலும் நமக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல் நிவர்த்தி பண்ணணும். அதாவது பித்ரு தோஷம்னு சொல்லக்கூடியது நம்ம இறந்தவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த திதியில் பிண்டம் கொடுக்கணுங்க. கொடுத்தாதான் அவங்களோட பசியும் தாகமும் தீர்ந்தாதான் நம்ம குடும்பத்தை அவங்க வாழ வைப்பாங்க. அதனால நம்ம என்ன ஒரு விஷயம் வந்தாலும் முதல்ல கேட்பாங்க, குலதெய்வத்துக்கு கொடுத்தீங்களா, பித்ரு தோஷம் இருக்கா அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதாவது ஒரு நம்ம இப்போ இருக்கும்போதே ஒரு நல்ல செய்திருப்பாங்க, ரொம்ப நல்லவனாக இருப்பான், நல்ல தெய்வ பக்தியாக இருக்கக்கூடியவனாக இருப்பான், அவன் மறித்து இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இறந்தானா இறைவனோட ஆசை அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த திதியை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பசியும் தாகமும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை வாழ வச்சுட்டே இருப்பாங்க. அதனால நீங்கள் நிச்சயமாக கொடுத்துடணும். இதுவே ஒருத்தன் பார்த்துக்கோங்க, அவன் இந்த வாழும்போதே நிறைய அடுத்தவங்க மனைவியை கெடுக்கிறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, திருடுறது. ஒரு வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, அதில் ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் சொத்தை எழுதி வைப்பாங்க, மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருக்கிறது. இல்லைன்னா சொத்தை பிரித்து வைக்காமலே பிள்ளைகளுக்கு இறந்த பிறகு அதுக்கு 4 பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இவங்க போன பிறகு நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் நமக்கு என்ன சொத்து தந்தாங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் திதி அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவங்க அங்கே போயும் நரக வேதனை தான் அனுப்பிப்பாங்க. ஏன்னா இறைவனோட ஆசை அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க அங்கேயே நீங்களும் கொடுக்கலன்னா அவங்க பசி தாகத்தில் நம்ம குடும்பத்தோட சன்னதிகளை தான் பாதிக்க வைப்பாங்க. அதனால நீங்கள் அவங்க செய்யலை இவங்க செய்யலைன்னு செய்யக்கூடாது. திதியை பார்த்து கரெக்டாக நீங்கள் செய்துச்சுன்னா பித்ரு தோஷம் இல்லாமல் இருக்கும், நம்ம சன்னதிகள் அழகாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.